சிட்டுக்குருவி அழகாக இருக்குல்ல. இன்றைக்கி கார்டன் க்ளீனிங் தாங்க பார்க்க போகிறோம். வெல்கம்ஸ் டு மாம்ஸ் டைரி. அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி முன்னாடி ஃப்ரண்ட்டில் உள்ள இடத்தெல்லாம் நல்லா மழையினால் நிறைய காடு மாதிரி செடியெலாம் வளர்ந்துருந்துச்சு. சரி, அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் நர்சரியிலேருந்து கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இடத்த சரி பண்ணணும். ஒரே காடு மாதிரி இடம்லாம் நிறைய புல் பூண்டுலாம் முளைச்சிருந்துச்சு. சரி, அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிடுவோம்னு சொல்லிவிட்டு அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த செடி இங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன், இன்னொரு இடத்துல கொஞ்சம் செடி வச்சுருக்கேன். இது வந்து பன்னீர் ரோஸு, ரெட் ரோஸு, சங்குப்பூ நான் கொடியில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இது என்னவோ செடி வகையில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது ஒன்று வாங்கியிருக்கோங்க. அப்புறம் இங்கே வீட்டில் கருந்துளசி இருக்குது. இது சாதாரணமாக ஒரு துளசி செடி, அதையும் வாங்கிட்டு வந்தோம். இதோ இருக்குது பாருங்கள், இது வீட்டில் இருக்குது. இதை பார்க்காமே அந்த செடி துளசி செடி வாங்கியாச்சு. இருந்தாலும் இது கருந்துளசி, அது சாதாரண துளசி. இதெல்லாம் இப்போ இடம்லாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணணுங்க. எடுத்து வச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணும்போது அவ்வளோ சிட்டுக்குருவி அழகழகாக இருந்துச்சு. எல்லாம் குட்டி குட்டி குட்டியாக அவ்வளோ பறந்துச்சு. ஃபுல்லாக அந்த எலுமிச்சை மரம், பக்கத்து வீட்டு மரம் ஒன்று இருக்குது, அது ஃபுல்லாக வெறும் இந்த பக்கம்தான் கிளையெல்லாம் இருக்கா, அதனால் அவ்வளோ சிட்டுக்குருவி இருந்துச்சு. சரின்னு இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இதை உட்காந்துருக்கு பாருங்கள், குட்டியோண்டு. அதில் ஒரு 3 பறந்து வந்துருச்சு. அதுக்கு திரும்ப பறக்க தெரியல, உட்காந்துருந்துச்சுங்க. அதை கூப்பிட்றதுக்கு பாக்கி எல்லா சிட்டுக்குருவியும் ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு அதை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. அப்புறமேல் நாங்களாம் இந்தாண்ட வந்த பிறகு அது எல்லாம் பறந்து போயிடுச்சு, எல்லா குருவியும். சரின்னு அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை மரத்தில் இருக்க பாருங்கள், இதில் இந்த சிட்டுக்குருவி ஃபுல்லாக அவ்வளோ உட்காந்துருக்கு நிறைய. ஒரே சத்தமாக நல்லா இருந்துச்சு அந்த சவுண்டே, கீச் 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 கீச்சுன்ட்டு. அப்புறம் இங்கே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு டேப்பு தண்ணி ஓடுற இடம். அதில் இந்த பட்ரோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த சின்ன குட்டி குட்டியாக கலர் கலராக பூ பூக்குமே, அது எல்லாம் அங்கே வச்சுருந்தோம். அது தண்ணி ஓடுற இடத்துல இருக்கிறதுனால நல்லா அழகாக இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு மழைக்கு பிறகு. இந்த சிட்டுக்குருவியெல்லாம் 3 இடத்துல உட்காந்துருக்குன்னு சொன்ன பாருங்க, அதுதான் இதெல்லாம். ஒவ்வொரு இடத்துல போய் உட்காந்துருக்கு ஒரு 3 குருவி. குட்டியோண்டு பார்க்க அவ்வளோ இதாக இருந்துச்சு, எல்லாம் உட்காந்துருக்கு. அதெல்லாம் சிட்டுக்குருவிங்கெல்லாம் அது சுற்றி சுற்றி பறந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, நாங்களாம் கொஞ்சம் இந்தாண்டு வந்த பிறகு அதெல்லாம் பறந்து போயிடுச்சு. அப்புறம் யார் யாருக்கு இது செடியெல்லாம் நிறைய வாங்கி வைக்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால சரி இருக்கிறத வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சுன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி நிற்கும், அதுலேயே இந்த செடியெல்லாம் அப்புறம் போயிடும். சரி, இருக்கிற வரைக்கும் வைக்கிட்டோம். மழை வர்றப்போ நம்ம எடுத்து வேணால் அதுக்குள்ளே கிளைய வெட்டி வேறு செடி தொட்டிலையும் கொஞ்சம் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ கீழே தான் வைக்கிறோம் தோட்டத்தில். பாக்கி அப்புறமேல் வேணால் கொஞ்சம் வளர்ந்தோன்னா கட் பண்ணுவோம்ல ரோஸ் செடியெலாம், அப்போ வேணால் தொட்டியில் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ கீழேயே வச்சுட்டோம். வைக்கிறதுக்கு தோட்டத்தை ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தாங்க அதெல்லாம் வைக்கணும். அப்புறம் இது ஒரு நர்சரிக்கு போயிருந்தோம். அதில் உள்ள அங்கே போனாலே நல்லா ஈரமாக அப்படியே சில்லுன்னு இருந்துச்சு. நல்லா வெயில் நேரத்துக்கு தான் நாங்கள் போனோம். அவ்வளோ செடி, எல்லா செடியும் வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த குரோட்டன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வாங்கி வைக்கணும்னு ஆசை. சரி, இந்த ட்ரிப்பு பூச்செடி மட்டும் வாங்கிட்டு குரோட்டன்ஸ்லாம் வேறு ஒன்றும் வாங்கலை. அப்புறம் இந்த செடி இங்கே கொஞ்சம் வச்சுருந்தோம். இது இதுவும் பன்னீர் ரோஸு, ரெட் ரோஸு. அப்புறம் நான் பவழமல்லி செடி ஒன்று வாங்கியிருந்தேன், அந்த செடி. சரி, அது வைக்கணும். அந்த பூ கலரும் அதுவும் அழகாக இருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும், சுவாமிக்கும் அது வச்சா நல்லது இல்லையா, அதனால் சரி வைக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த பவழமல்லி செடி பாருங்கள், அதெல்லாம் சின்னதாக தான் இருந்துச்சு, எப்படி வருதுன்னு தெரியல, வாங்கிட்டு வந்தாச்சு, வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வச்சாச்சு. அதையும் வாங்கிட்டு வச்சுருக்கேன். இனிமேல் தான் எல்லாத்துக்கும் இடம் பார்த்து வைக்கணும். அப்புறம் இந்த நர்சரியில் விலை இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. இங்கே சில இடங்களில் 200, 250 இந்த பன்னீர் ரோஸ் செடியெல்லாம் விற்கிறாங்க. இவங்கள்ட்ட கம்மியாக தான் இருந்துச்சு, 100. அப்புறம் ரெட் ரோஸ் 50. இந்த பவழமல்லி செடி 40 ரூபாய்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பாக்கி செடி எல்லாமும் வாங்கியிருந்தோம். எங்கள் பொண்ணுக்கு, அம்மாவுக்கு எல்லாம் அந்த ரோஸ் செடியெலாம் வாங்கியிருந்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாம்ஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.